செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக தரமான பதில்களை கொடுத்து அவர்களை வீழ்த்த நினைத்தவர்களையே மாணவர்களாக மாற்றி பாடம் எடுத்த சம்பவம் வைரலாகி வந்து கொண்டிருக்கின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொலியாக காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் தமிழுக்காகவும் மக்களுக்காகவும் பல போராட்டங்களை செய்து தமிழர்கள் தான் ஆள வேண்டும், பிறரெல்லாம் இங்கே சுகபோகமாக வாழலாம், மேலும் சம உரிமை சமநீதி அனைவருக்கும் உண்டு, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தான் நாம் தமிழர் கட்சி செய்கின்றது போன்ற மிகவும் அறிவுபூர்வமான அரசியலை தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது. செந்தமிழன் சீமான் அவர்களை ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்கள் கேள்வி கேட்பது போன்றும் அதற்கு அவர் பதில் கூறுவது போன்றும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செந்தமிழன் சீமானை கிடுக்குப்பிடி கேள்விகளால் மடக்கினார்கள் என்றுதான் கூற வேண்டும், அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்கள் என்று கூறலாம். அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வீசப்பட்ட பல அம்புகளுக்கான கேள்விகளை மிக சாதுரியமாக கையாண்டு மேலும் தமிழுக்கான அரசியல் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கே பாடம் எடுத்தார் என்றுதான் கூற வேண்டும். செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த ஒரு மேடை கிடைத்தாலும், அதுவும் இது போன்ற கேள்வி பதில் மேடைகள் கிடைத்தால் தனக்கான மேடையாகவே அதை மாற்றிக்கொள்வார். அதில் இந்த மேடையையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தனக்கான மேடையாகவே முழுமையாக அதை மாற்றிக்கொண்டு அந்த மாணவர்களுக்கான பதிலை மிக அழகாகவும் மிக தெளிவாகவும், மேலும் அந்த மாணவர்கள் பலரும் செந்தமிழன் சீமான் பின்பு வரக்கூடிய அளவிற்கு மிக தெளிவானதொரு உரையை அந்த நிகழ்ச்சியின் போது செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தார் என்பது மிக முக்கிய கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மேலும் வைரலான வீடியோக்களாகவும் காணப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய அந்த நடுவரும் மிகப்பெரிய அளவிற்கு பல கேள்விகளை கேட்கும் விதமாக பல்வேறு அரசியல் தலைவர்களை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கக்கூடியவர் தான். அவரையும் சமாளித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மேடையை தனதாக்கியதுதான் இங்கே பலராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதற்கு உதாரணமாக நாம் தொடர்ச்சியாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி தமிழுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாளைய தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்காகவும் நாளைய தமிழ்நாட்டு சந்ததிகளுக்காகவும் தொடர்ச்சியான போராட்டங்களிலும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களிலும் தொடர்ச்சியான மேடை பேச்சுகளிலும் தொடர்ச்சியான அரசியலை நாம் செய்து வருவதால் எந்த விதமான தயக்கமும் இன்றி உண்மையை எடுத்து கூறுவதற்கு எதற்கு தயக்கம், எந்த விதமான தயக்கமும் இன்றி நேரடியாக அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக அழகான முறையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மேடையை தரதாக்கி பதில் கூறினார் என்பதுதான் வைரல் மிகுந்த செய்தியாக இருந்தது. கடந்த சில நாட்களாக, ஏன் இன்றும் கூட யூடியூப் பக்கங்களில் என்று கூறினால் அது மிகையாகாது, தொடர்ச்சியாக மக்கள் என்ன விரும்புகிறார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை தாண்டி மக்களுக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும், எதிர்காலத்தில் மக்கள் எதை கொண்டு வாழ்வார்கள் என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் ஒரு அரசியலை நடத்த வேண்டும். அந்த அரசியலையும் அந்த அரசியல் அறிவையும் பெற்றவர் தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கான அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக அவர் செய்து வருகின்றார். அது அனைவரும் அவரை உற்று நோக்குபவர்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும். இந்த அரசியல் என்பது தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக உள்ள அரசியல் என்று. எனவே அவரை நம்பி வந்தவர்கள் மேலும் அவரை பின்பற்றுபவர்கள் ஒரு காலம் அவரை விட்டு விலகப் போவதில்லை. மேலும் இதுபோன்ற மேடைகள் எல்லாம் செந்தமிழன் சீமானை செதுக்கவும் சீமான் அவர்கள் கூறுகின்ற செய்தியை பல லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் உதவுமே தவிர அவரை வீழ்த்திவிட முடியாது. வீழ்த்த நினைப்பவர்கள் எல்லாம் நம்மிடம் வந்து வீழ்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். நம்மை விமர்சித்தவர்களெல்லாம் இன்று ஆதரிக்கவும் துவங்குகிறார்கள். நாம் தமிழர் கட்சி என்றும் வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.